ஹாய் எவ்ரி ஒன், நான் சுல்ஃபியா ஷம்ஷுதீன். இன்றைக்கி ஒரு சில ரைட்டிங் டெக்னிக் பார்க்கலாம். ரைட்டிங் டெக்னிக் அப்படின்றது எதனால் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏன் வச்சுருக்காங்கன்னா, மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம நார்மலாகவே எதையாவது நினச்சிக்கிட்டு நம்ம தாட்ஸை நெகட்டிவ் தாட்ஸு ஈஸியாக நமக்கு வந்துடும். நார்மலாகவே எதையாவது திங்க் பண்ணுறோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா கூட இது எப்படி நடக்கும், இது முடியுமா, இது சாத்தியமா, இது நடக்காமல் போயிட்டால் என்ன ஆகிடும்ன்ற பயம், இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு தாட்ஸுக்கு வரும். பட் ரைட் பண்ணும்போது என்றைக்குமே நம்ம தவறான விஷயத்த ரைட் பண்ண மாட்டோம். தவறான விஷயங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவாக இருக்க விஷயமா இருக்கட்டும், சிந்தனைகளில் இருக்கிற விஷயத்த, சிந்தனைகளில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம எழுத்து வடிவத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். அதனால தான் ரைட்டிங் டெக்னிக்காக நம்மளோட முன்னாடி இருந்த மாஸ்டர்ஸாக இருக்கணும், டீச்சர்ஸாக இருக்கணும், இவங்க எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட்டிங் அப்படின்னு வரும்போது நம்ம பாசிட்டிவான விஷயத்த மட்டும்தான் நம்ம மனசு எழுத வைக்கும். நம்ம கைகள் பாசிட்டிவான விஷயத்த மட்டுமே எழுதுவோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு ரைட்டிங் டெக்னிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதில் மெயினாக இன்றைக்கி ஒரு விஷயத்த நீங்கள் எழுதுங்க. ஒரு 5 விஷயத்த எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கணும், எனக்கு இது வேணும்னு நினச்ச 5 விஷயத்த எடுங்க. அந்த 5 விஷயம் ரொம்ப ஹார்டான விஷயமா இருக்கும். நினச்ச உடனே இன்றைக்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பண்ணாதீங்க. ரைட்டிங் டெக்னிக்குன்றது நீங்கள் எப்படி எழுதினாலும் கிடைக்க தான் செய்யும். அதாவது பாசிட்டிவாக எழுதும் போது எப்படி, எந்த மாதிரி, இப்போ காலையில் எழுதினாலும் சரி, ஈவினிங் சாயங்காலம் எழுதினாலும் சரி, எப்படி எழுதினாலும் சரி, அது கிடைக்க தான் செய்யும். ஆனால் நான் இப்போ சொல்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு 5 விஷயம் அதை கேட்கும்போது, அதை எழுதும்போது உங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 5 விஷயத்த தேர்ந்தெடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த ஒன்று ஒன்றா உங்களாலே பார்க்க முடியும். அதுக்கு உண்டான வேலைகள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். அதுக்குண்டான நபர்களை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஸோ எழுதும் பொழுது, அதாவது ஜேர்னல் மாதிரி எழுதுறது இருக்குது. இந்த டெக்னிக்ஸே நீங்கள் இந்த மாதிரி ஜேர்னல் டெய்லியுமே ஒரு கோல் புக் ரெடி பண்ணி, கோல் ரைட்டிங் புக்னே வச்சு அதை எழுதுங்க. ஒரு நாளைக்கு 5 பாயிண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவை இருக்குது, எது இதெல்லாம் நடக்கணும், எது இதெல்லாம் நடந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ப்ளசண்ட் மூமெண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து எழுதுங்க. எழுதி பாருங்கள், நன்மையே நடக்கும். தேங்க்யூ.